ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தேவையான பொருட்கள்ங்கிறது அவங்கவுங்க யூசேஜ், ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டேஸ்ட்டை பொறுத்து நிறையவே டிஃபர் ஆகும். நானும் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருளை சிலதெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். கிச்சன் ரேக்ஸ், ஷெல்ஃப்ஸ், ஆர்கனைசர்ஸ், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா. இது எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிலதை நீங்களும் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Chimes. அதாவது நம்ம வெளியில் மாட்டுவோம் இல்லையா, வால் ஹேங்கிங் மாதிரி. இது கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் மட், களிமண்ணில் செஞ்சது. நல்லா சுட்டு இருக்கனால இதிலேருந்து ஒரு நல்ல மெட்டாலிக் சவுண்டு கேட்கும். அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை வந்து வீட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோயிலெல்லாம் மணி அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் இதில் கேட்கும். ஸோ இதை நான் வாசலில் மாட்டலான் இருக்கேன். ஸோ வெனவர் காற்றுல அசையும் போது ஒரு நல்ல பாசிட்டிவாக ஒரு நல்ல சவுண்ட் கேட்கும். இதோட கலர் க்ரீன் அண்ட் எல்லோ கலர் கம்ப்ளீட்டாக அவ்வளோ ஒரு அட்மைரபுளாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு லுக் இதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிடிஎஸ் மீட்டர். இந்த டிடிஎஸ் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் குவாலிட்டி ஆஃப் வாட்டரை செக் பண்ணுறதுக்காக இந்த டிடிஎஸ் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹார்ட்னஸ் லெவல், வாட்டரோட கண்டென்ட் எவ்வளோ, உப்பு கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். யூஸ்வலாக போர் வாட்டராக இருந்தால் நம்ம ஆரோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆரோ போடணும் அப்படின்னு, ஆரோ ப்யூரிஃபையர் என்ன வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி டிடிஎஸ் மீட்டர் வச்சு நீங்கள் உங்களோட வாட்டரோட ஹார்ட்னஸை செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் இது வந்து ஆல்மோஸ்ட் 500க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் ஆரோ ப்யூரிஃபையருக்கு போகலாம். அப்படி இல்லை 500க்கு உள்ள 200, 300 ஆற்று தண்ணி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து நார்மலான ப்யூரிஃபையரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்டரை ஹீட் பண்ணி குடித்தாலே போதும், உங்களுக்கு எனஃபாக இருக்கும். யூவி ப்யூரிஃபையர் அப்படிங்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இன்லெட்டில் வர தண்ணியோட வாட்டர் பியூரிட்டியை வந்து இதில் தான் செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இது வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். வேறு எங்கேனாலும் வாட்டரோட ஹார்ட்னஸ் லெவலை செக் பண்ணிக்கலாம், பியூரிட்டி லெவலையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபார் தட் $200. அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம். இது 5 பீஸ் ஆஃப் 5மே ஒன்றா கிடச்சிது, ஹேங்கிங் பேஸ்கெட். ஸோ கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லான ஒரு 5 பேஸ்கெட். இது வந்து 6 பீஸ் இருக்குது, சாரி 6 பீஸும் சேர்த்து $299 சம்திங்க்கு எனக்கு கிடச்சிது. கரெக்டான ப்ரைஸை நான் கொடுக்குறேன். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு எலிகண்ட்டாக இருந்தது. இதில் அழகாக நீங்கள் ஹேங்கிங் பாட்ஸை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு பாட் வச்சும் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம் டெக்கருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே தான் இதை மாட்டலான்ட்டு இருக்கேன். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற ஐட்டம் கார்டனிங்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். இந்த 3 டூல்ஸும் நீங்கள் கார்டனிங் வீட்டில் வந்து ஒரு பால்கனி கார்டனோ இல்லை மொட்டை மாடியில் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிசர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டான வுட்டை கூட, நல்லா ஹார்டான ஸ்டெம்மை கூட ஈஸியாக கட் பண்ணும். ஸோ நீங்கள் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன சிசர்ஸ் வந்து ஹெர்ப்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூணாவதாக இருக்கிறது மண்ணை வந்து நம்ம கேரி பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக வந்து லெவலிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இந்த சிசர்ஸ் வந்து எவ்வளவு கம்ப்ளீட்டாக சூப்பராக க்ளீனாக கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஐட்டம் இந்த வால் ப்ராக்கெட்ஸ். இது மாதிரி இது ஒரு செட்டு, இந்த மாதிரி 3 செட் வாங்கியிருக்கேன். இந்த 3மே சேர்த்து சம் 299 அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான ப்ரைஸை நான் கொடுக்குறேன். ஸோ இது 3 சேர்ந்து ஒரு அழகான ஒரு காப்பர் மெட்டாலிக் ஃபினிஷில் வந்தது. நீங்கள் வாலில் வந்துட்டு எங்கே வேணாலும் இதை நீங்கள் மாட்டி விட்டு நீங்கள் அதில் டீ லைட்ஸ் இந்த மாதிரி ஹோம் டெக்கருக்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது சூப்பராகவே இருக்கும். இதுதான் நான் அடுத்தது வாங்கின வால் ப்ராக்கெட். இதில் வந்து ஷெல்ஃபும் கூட சேர்ந்து வருது. எவ்ரிதிங் அண்டர் 300 rupees தான்.
ஒரு சூப்பரான ஆன்டிக் லுக்கில் இந்த வால் ப்ராக்கெட்ஸ் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் ஆச்சு. நம்ம இதுக்கு மேலே பிளான்ஸோ இல்லை எந்த ஷோ பீஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் இதில் ஏதாவது டீ லைட் ஹோல்டர்ஸ் மாதிரி தொங்க விடலாம். மூணாவதாக இருக்கிறது இந்த ஒயிட் கலரில் இருக்கிற வால் ப்ராக்கெட்ஸ். இதில் தான் நான் விண்ட் சைம் ஃபஸ்ட்டு தொங்க விட்டுருந்தேன். பிளான்ஸ் கூட நீங்கள் இதில் தொங்க விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரிக் கெட்டில். இது நிறைய எலக்ட்ரிக் கெட்டில்ஸ் இருக்குது. இது ரொம்பவே பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கில் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. 30 மினிட்ஸில் ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக கொதிக்க கொதிக்க ஹீட் ஆகிடும். பெங்களூர் மாதிரி கிளைமேட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் சூடு பண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி இது ஒரு நிமிஷத்தில் எல்லாம் டக்குன்னு சூடாகிடும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் குக்கிங்க்கு வந்து நீங்கள் இதை ஹீட் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ தட் நீங்கள் மாவு பிணையும் போது சப்பாத்திக்கெல்லாம் போட்டு பிணைஞ்சால் ஹாட் வாட்டர் போட்டு பிணைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கும் கோல்டு வாட்டராக யூஸ் பண்ணாமல் ஹாட் வாட்டராக யூஸ் பண்ணும்போது சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டேபிள் பிளேஸ்மெண்ட்ஸ். இது டேபிளில் வந்துட்டு டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்றதுக்காக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்கிறது. இதை நான் வந்து இந்த பர்பஸ்க்காக வாங்கலை. இது ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி வாங்கினேன். அண்ட் அதுக்கு அடுத்தது கோஸ்டர்ஸ். இந்த கோஸ்டர்ஸுங்கிறது காஃபி குடிக்கும் போது நம்ம காஃபி கப்பை டேபிள் மேலே வைக்காமல் இது மேலே வைக்கிறதுக்காக இருக்கிறது தான். இது ரெண்டும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த கோஸ்டர்ஸ்க்கு மேலே இது வைக்கும்போது வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு டெக்கர் பீஸாக மாறிடும். நான் இது வந்து பெட்ரூம் டெக்கர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ 4 பிளேஸ்மெண்ட் மேட்ஸ் அண்ட் 4 கோஸ்டர்ஸ் இருக்குது. அடுத்தது ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் தான் டீ லைட் ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி நான் ஒரு எல்லோ அண்ட் ப்ளூ தீம் தான் வந்து பெட்ரூமுக்கு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை ரொம்பவே இந்த விலைக்கு இவ்வளோ அழகான பீஸாக இருந்துச்சு. அண்டு இதுக்குள்ளே அழகாக நம்ம வந்து லைட்ஸ் வச்சு வைக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு டெக்கராக இருக்கும். இந்த டெக்கரை வந்துட்டு நான் பெட்ரூமில் மாட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்குள்ளே நம்ம டீ லைட்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் ஹேங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் டீ லைட் ஹோல்டரை வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃபேரி லைட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். சும்மா ஜஸ்ட் ஆன் த டிவி ஸ்டாண்ட்லலாம் கூட இதை டெக்கரேட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இதை நான் ஃபேரி லைட்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். அண்ட் ஸோ நைஸ் டு see. அந்த எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்க்க போகிறோன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். இந்த 4ம் சேர்ந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து ஒரு சில பிளேசஸில் சன்லைட் கிடைக்காது. இந்த மாதிரி வாஷ் பேஷன் கிட்ட அண்ட் பெட்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா சன்லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். ரியலிஸ்டிக் லுக்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் 4ம் சேர்த்து 213 rupees தான். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வால் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் லேபிள்ஸ். இந்த லேபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. நான் நிறையா விளாக்ஸில் பார்த்துருக்கேன். எல்லோரும் அழகாக வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க அவங்களோட கண்ணாடி கிளாஸ் பாட்டில்ஸ் எதுனாலும். அண்டு ஸோ அந்த மாதிரி நான் லேபிள் பண்ணணுன்னு நினைக்கும் போது இது ரொம்ப சீப்பான ப்ரைஸ் கிடச்சிது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யோகர்ட் மேக்கர் அப்படின்னா என்ன, தயிர் பண்ணுற மிஷின் தான். இது தேவையா அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. நார்மலாக பால் லைட்டாக சூடாக இருக்கும்போது கலந்து வச்சுட்டாலே ஓகேவாக இருக்கும். ஆனால் இங்கே பெங்களூர் மாதிரி கிளைமேட்டில் நீங்கள் எவ்வளோ போட்டு வச்சாலும் 2 நாள் ஆனாலும் பால் வந்து தயிராக மாறவே மாறாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அதனால கண்டிப்பாக அந்த யோகர்ட் மேக்கருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி கடையில் தயிர் வாங்கி அந்த டேஸ்ட்டும் அது எவ்வளோ நாள் ஆனாலும் அது புளிக்கிறது இல்லை. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்த யோகர்ட் மேக்கரை நான் வாங்கணும்னு ரொம்ப யோசித்து வச்சுட்டே இருந்து ஃபைனலி நிறைய தடவை பால் தயிராக்கி ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆனதுனால சரி இது நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி இது வாங்கியாச்சு. அண்டு நிஜமாலுமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் பர்ஃபெக்டான தயிர் கிடச்சிருது. நான் பாலை வந்து லைட்டான சூடாக இருக்கும்போதே இதில் ஊற்றி வச்சுட்டேன். வித் ஆடையோடு ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது நம்ம அது கூட கொஞ்சம்
தயிர் கலந்து எப்பவும் போல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம இது வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி மூடி வச்சிடணும். 5 to 8 hours மேக்ஸிமம் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பால் வந்து தயிராயிரும் கன்ஃபார்மாக. ஸோ இதில் என்னென்னா 40 degrees டெம்பரேச்சர் வந்து இதில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ 40 degree டெம்பரேச்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கேர்டு செட் ஆகுது. அதை பாடி ஹீட் அப்படிங்க அந்த ஹீட்டில் வந்து இது கேர்டு செட் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டான டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சர் இதில் மெயின்டைன் ஆகிட்டே அப்படிங்கிறனால நமக்கு பர்ஃபெக்டான கேர்டு கிடச்சிருது. ஸோ நான் உங்களுக்கு இதோட கேர்டில் எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு காட்டுறேன். இது கூடவே வந்துடும் உள்ளே இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம். அண்டு ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. நான் மினிமம் 5 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். 4:30க்கு வச்சுருந்தேன் அண்ட் ஆல்மோஸ்ட் 9:30 கிட்ட நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அண்ட் கேர்ட் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியான தயிராகவே இருந்தது. மேலே வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. ஸோ அந்த பாலில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியே தான் இருந்தது. பட் இதுதான் கேர்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஊர்லெலாம் தயிர் உர ஊற்றி சாப்பிடும்போது எந்த மாதிரி ஒரு இது இருக்குமோ அப்படி இருந்தது. ரொம்ப நாள் கழித்து 5 மணி நேரத்தில் பெங்களூரில் கேர்டு ரெடி ஆகிருக்கு. 2 நாள் கழித்து கேர்டு ரெடி ஆகும்போது நமக்கு நிஜமாலுமே அதுக்கு வந்து கேர்டு செட் ஆன தயிரா இல்லாட்டி அது கெட்டு போய் அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த வாட்டர் தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணிடலாம், ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் மேலே தண்ணி கம்ப்ளீட்டாக அப்படி நிற்கும். கெட்டியான நல்லா சூப்பராக இருந்தது தயிர். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது நான் வாங்கினதில் அப்படின்னா இந்த யோகர்ட் மேக்கர் தான். ஏன்னா நிறையா தடவை கேர்டு ஃபெயில் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஷவர் ஹெட்டு தான். இந்த ஷவர் ஹெட் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா ஷவர் அந்த ஆப்ஷனில் நமக்கு கொடுக்கும் டைரெக்டாக. அதுவும் இல்லாமல் இப்போது இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அதை இப்படி ரொட்டேட் பண்ணுறதுனால நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கார்னர் வரையிலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலான டேப்பில் பண்ண முடியாது. ப்ளஸ் இதில் 3 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்றில் நல்லா சாஃப்ட் வாட்டர் வரும், மீடியம் ஹார்ட் அண்ட் கம்ப்ளீட்டாக நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வரும். ஸோ நீங்கள் எந்த மோடில் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது வாட்டர் வந்து இன்னுமே கொஞ்சம் சேவ் ஆகும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கின ஐட்டம் தான் அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த கார்னர் ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃப் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கூட இந்த பாட்டில்ஸும் சேர்த்து வாங்கினேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் 3 செட்டாக கிடச்சிது. அண்ட் இது காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர்னு சொல்லலாம். அந்த பிளேஸை அந்த கிச்சனோட இதையே மாற்றிருச்சு லுக்கையே. ரொம்ப சூப்பராக ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனலாக இருக்குது இது எனக்கு. அண்ட் பாட்டில்ஸும் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருந்தது. அண்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த பாட்டில்ஸும் இதையும் பொறுத்த வரையிலும். நான் எல்லாத்துக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ ஐட்டம்ஸை வந்து இது ஹோல்ட் பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் அந்த பிளேஸை மாற்றிருச்சு. ஸோ இது இன்னொரு ஃபேவரேட்டான ரொம்ப வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போன ஐட்டம் இது. இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு ஃபங்க்ஷனலான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கல் ஸ்டாண்டு தான். ஸோ இதை நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருப்போம். இதெல்லாம் அடிக்கடி டெய்லியும் யூஸ் பண்ணுற ஐட்டம் தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தோசைக்கல் அண்டு இந்த கட்டிங் போர்டு, இந்த நம்ம சூடாக இருக்கிறத எடுத்து வைக்கிற அந்த வாப்பாடு, இது எல்லாமே வந்துட்டு டெய்லியும் யூஸ் பண்ணுற ஐட்டம் தான். ஸோ நீங்கள் இதை வால்லையும் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் இங்கே ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஆர்கனைசர். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேக் ஆர்கனைசர். எப்படியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிளாஸ்டிக் பேக் வந்துகிட்டே இருக்கும். அதை எங்கே டம்ப் பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் அவசரத்துக்கு இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. இந்த ஆர்கனைசரில் வந்து நான் பின்னாடி ஒரு கம் போட்டு தான் சும்மா டபுள் சைடு ஸ்டிக்கர் போட்டு இதை ஒட்டி வச்சுருக்கேன். அண்டு இதை எங்கே வேணாலும் டைல்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஒட்டிக்கலாம். ஈஸியாக எங்கேருந்து வேணாலும் எந்த பிளாஸ்டிக் பேக்கை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம்.
நீங்கள் அந்த இடத்துலையே கூட வச்சிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது வந்து ஃப்ரம் IKEA. இதோட ப்ரைஸும் 150 சம்திங் தான், ரொம்பவே கம்மி. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஸ். இந்த ஸ்ட்ராஸ் எல்லாம் மெட்டாலிக் ஸ்ட்ராஸ். எப்படியும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராவும் ஸ்ட்ரா க்ளீனரும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டிபர்பஸ் ஷெல்ஃப். இதை நீங்கள் பாத்ரூமில் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ். இது நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எத்தனை ஐட்டம்ஸை இது ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு. எல்லாமே நான் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ கிச்சனில் வந்துட்டு டக்குன்னு ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஒரு ஷோ பீஸ் மாதிரியும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் இது. அண்ட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண அத்தனை ஐட்டம்ஸும் நான் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க ஐட்டம்ஸ். உங்களுக்கும் வந்துட்டு இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.